இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, எதை கேட்டாலும் கொடுக்கும் என்னுடைய அப்பா எனக்கு மட்டும் எதையுமே கொடுக்கவில்லை என்று வருத்தத்துடன் இருக்கின்றாய். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் தான் வீணாக செல்கின்றது, ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே என்று கேட்கின்றாயா? என்னை அழ வைத்து வேடிக்கை பார்க்கிறீர்களே அப்பா என்று நீ அழுது கொண்டே கத்துவது என்னுடைய செவிகளில் கேட்கின்றது. ஒன்று தெரியுமா? நீ என் மீது கோபப்படும் போதுதான் உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆம் செல்லமே, என்னுடைய குழந்தை என்னிடத்தில் கோபப்படும், சண்டையிடும், அடம் பிடிக்கும், அதே போல அழும், சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும். பிள்ளை என்றால் தன்னுடைய தந்தையிடத்தில் இப்படித்தானே நடந்து கொள்ள முடியும்? நீயும் உன்னுடைய அப்பாவிடம் அப்படித்தான் நடந்து கொள்கின்றாய். உன்னுடைய சந்தோஷத்தில் தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது. உன்னுடைய அழுகையில் தான் என்னுடைய கண்ணீரும் இருக்கின்றது. நீ என்னிடத்தில் சண்டையிடும் போது உனக்கு என் மீதான அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது. நீ என்னிடத்தில் அடம் பிடிக்கும் போது உனக்கு அந்த பக்குவத்தை வரவழைப்பதற்காக எனக்கு இருக்கின்ற அவசியத்தையும் அது வெளிப்படுத்துகின்றது. உன்னை அமைதியாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் சுபமங்கல நிகழ்வுகளை நடத்தி உன்னை பக்குவப்படுத்துவதிலும் உன்னுடைய அப்பாவாகிய எனக்கு கடமை இருக்கின்றது. மகளே, இதன் பிறகு உன்னை நான் கோபப்படுத்த மாட்டேன். உன்மேல் நானும் கோபப்பட மாட்டேன். அப்படியும் உன்மேல் எனக்கு கோபம் இருந்தால் அது நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே இருக்கும். ஒன்று தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்றுமே தாங்க முடியாத சோதனைகளை கொடுத்ததில்லை. என்னுடைய மகனோ மகளோ கண்ணீரோடு கம்பளியோடு நிற்கும் போது, நிற்கதியாக அழும் போது எந்த தந்தையாவது மகிழ்வானா? உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது உன்னுடைய கஷ்டங்களை கண்டும் காணாமல் போவேனா? தைரியமாக இரு என் மகளே, எதையும் தாங்கிப்பார். அதன் பிறகு எதனையும் தகர்த்தெறிந்து விடலாம். உன்னுடைய அப்பா உனக்கு முன்னும் பின்னும் எப்போதும் எங்கும் உன்னுடனே பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஏமாற்றங்கள், விரக்தி, கஷ்டங்கள், துன்பங்கள் என்று எழுந்து வர முடியாமல் தவழ்ந்து கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே, இருளில் இருந்துதானே உதயம் பிறக்கும். அதை போன்றுதான் இருளில் இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் சூரிய ஒளியாய் உதித்தெழப் போகின்றது. ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன்னுடைய பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கியவன் நான். உன்னுடனே நான் நடைபயிற்சி செய்கின்றேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் அறிவேன். நானே உன்னுடைய மருந்தாகவும் உன்னை படைத்த படைப்பாளியாகவும் இருக்கின்றேன். என்னுடைய கண்களை நன்றாக உற்றுப்பார். உன்னுடைய வலிகள் அனைத்தையும் நீ மறந்து உனக்கான நல்ல நேரம் பிறந்து நீ சந்தோஷமாக இருப்பாய். நான் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்துவேன். உன்னை நான் பாதுகாப்பேன். உனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். என் மீது முழுமையான நம்பிக்கை வை என் செல்லமே. உன்னுடைய பிரார்த்தனையும் பக்தியும் ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருவேன். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கிறேன் அல்லவா? கவலையை விடு, சந்தோஷமாக இரு, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, இதற்கு மேல் என்னுடைய உடலிலும் மனதிலும் பிரச்சனைகளை தாங்குவதற்கான சக்தி இல்லை என்று சொல்கின்றாயா? தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியை தாருங்கள் அப்பா என்று நீ கெஞ்சுவது எனக்கு புரிகின்றது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஒன்றை மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. எதுவரை போகின்றதோ போகட்டும். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். மனம் தளராதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும். நிச்சயம் வரும். உன்னை வாழ வைக்கவே நான் உன்னை என்னை தேடி வரவழைத்தேன்.
இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. என்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் என்கின்ற முக்காலத்திலும் நடந்ததாக சரித்திரமே இல்லை. உன்னுடைய மனதில் இருக்கும் காரியம் நிச்சயமாக கைகூடும். உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என் தங்கமே. உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிச்சயமாக பலிக்கும். நீ எதை நினைத்தும் பயப்படாமல் பொறுமையாயிரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னை நம்பினோரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ கேட்டதை கொடுக்க நான் ஒரு அவதாரத்தை எடுப்பேன். எந்த உருவிலும் உன்னை தேடி நான் வருவேன். காத்திரு குழந்தையே. நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நான் உனக்காக நிகழ்த்தி கொடுப்பேன். இன்று நீ என்னுடைய பரிபூரணமான அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிட்டாய். இதன் பிறகு நீ எதையும் நினைத்து கலங்காதே. உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் என்னிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாயிரு. அனைத்தையும் உன்னுடைய அப்பாவாகிய நான் பார்த்துக் கொள்கிறேன். வரும் பிரச்சனைகளை நினைத்து நீ மனம் தளராமல் தைரியமாய் இரு. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு பொழுதில் இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் இறுதி வரை கேட்டுவிட்டு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மறந்து நிம்மதியாக உறங்கு. நாளை பிரம்ம முகூர்த்த விடியலில் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னுள்ளே உதிக்கும். முதலில் இப்போது நான் கூறும் வாழ்க்கைக்கு தேவையான இந்த வார்த்தைகளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கேள். என் தங்கமே, முதலில் நீ உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள். உன் மனம் தெளிவாகும் போதுதான் உன்னுடைய வாழ்க்கையும் தெளிவாகும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே. நண்பனானாலும் உறவினர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் விதி அவரவரையே சென்றடையும். அவரவர் வேலைகளை அவரவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். தேவையில்லாமல் நீ எதற்கு முன் வருகின்றாய்? பிறகு நீதான் வருத்தப்படுவாய். போதும், பார்த்து பார்த்து நீ செய்தது அனைத்தும் போதும். அப்பா, நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கின்றாய். உனக்கே சில கஷ்டங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று இருக்க அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நீ தலையிடாதே. அதே போல உன்னை சுற்றி இருப்பவர்கள் தாழ்ந்து போனாலும் கஷ்டங்களை அனுபவித்து வந்தாலும் அதை பார்த்து நீ பயப்படாதே. அது அவரவர் கர்மா. அதை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். எல்லாவற்றையும் நீ உன் தலையில் ஏற்றி சுமக்காதே. உன்னிடம் அன்பு பாராட்டி புறக்கணித்து செல்கின்றார்களா? வருத்தப்படாதே. உன் மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாம் உடனுக்குடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். உனது மனதில் பலவிதமான குழப்பங்களுடனே சுற்றி கொண்டிருக்கின்றாய். என்ன செய்வது என்றும் உனக்கு தெரியவில்லை. அடுத்து உன் வாழ்வில் என்ன நடக்கும் என்றும் உனக்கு புரியவில்லை. ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு சரியான அறிவுரைகளை கூறவும் ஆறுதல் கூறவும் உனக்கு அருகில் ஒருவரும் இல்லை. இதோ செல்லமே, உன் அருகில் உன் அப்பா நான் இருக்கின்றேன். உனது குழப்பங்களை தீர்க்கவும் உன் சிக்கல்களை தீர்க்கவும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்கவும் உன் அப்பா நான் உன்னுடன் தானே இருக்கின்றேன். இன்றிரவு நீ எதை பற்றியும் யோசிக்காமல் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கு. நாளை பிரம்ம முகூர்த்த விடியலில் உனது எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உன் மனதிலேயே உதிக்கும். ஒரு அற்புத தீர்வை உன் மனதில் நான் உதிக்கச் செய்வேன். அது கனவாகவோ கற்பனையாகவோ அல்லது நிஜமாகவோ கூட நடக்கலாம். இதுவரை உன் மனதை குழப்பிக் கொண்டிருந்த எல்லா சிக்கல்களும் தீரப்போகின்றது. அதற்கான தீர்வுகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது.